நீங்கள் வந்து எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ஹாலிடேஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறோம், இல்லை இதை பண்ணுறோம், இதை உருப்படியாக பண்ணலாம், நல்லா ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணுறோம், தென் இதை பண்ணோம், அப்படி இப்படிலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் இப்போ ஹாலிடேஸ் ரொம்ப டம்பாக போயிட்டுருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண யூ கம் டு ரியலைஸ் தட் யூ ஆர் ஃபாலிங் பிஹைண்ட். ஸோ யூ ஸ்க்ரோல் மோர் டு நம்ப் தட் ஃபீலிங். ஓகே, இந்த ஆவரேஜ் டேஸை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சொல்யூஷன்ஸ் என்கிட்ட இருக்கு. அது ஃபன்னாகவும் இருக்கும். இந்த ஆவரேஜ் டேஸை எப்படி டேக்கிள் பண்ணலாம், ஒரு 5 சொல்யூஷன்ஸ் நான் வந்து ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் ஐ டு யூஸ்ட் டு இட். ஸோ ஃபர்ஸ்ட் திங், அன்லாக் ஹார்ட். இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்டயும். அண்ட் கிரேட் பர்சன்ஸ்லாம் இந்த திங் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அட் வெரி செகண்ட் நீங்கள் எந்திரிக்கீங்களா, வேக்கப் ஆகுங்க, உங்கள் ஃபோன் எடுத்து ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்ப்பீங்க அண்ட் யூ ஸ்டார்டட் டு டூ சம்திங் அண்ட் டெட் ராட். ஸோ தயவு செஞ்சு எந்திரிச்சு ஒரு 10 minutes ஃபோனை எடுக்காதீங்க. இதோட சயின்டிஃபிக் ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, எந்திரிச்சோடனே நீங்கள் ஃபோன் எடுத்தீங்கன்னா உங்களோட டோபமைன் லெவல் 10க்கு போயிடும். அண்ட் தென் நீங்கள் வந்து படிக்கணும், இல்லை எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், மெடிடேட் பண்ணணும், ஆர் ஏதாச்சும் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா விச் ஆர் இந்த லெவல் ஆஃப் 2, அந்த டோபமைன் இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அது உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 10 minutes ஏதாச்சும் பண்ணுங்க வித்தவுட் ஃபோன். செகண்ட் சொல்யூஷன், இது வந்து ஒரு நாள் ஆவரேஜ் டே வந்து ப்ரொடக்டிவா இல்லை அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் கொடுக்குற ஒரு அட்வைஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச அட்வைஸ், விச் இஸ் டு டூ லிஸ்ட். அண்ட் நானும் அதை பண்ண சொல்ல மாட்டேன், ஏன்னா அது எனக்கு ஒர்க் அவுட் ஆனதே இல்லை, நிறைய பேருக்கு அது ஒர்க் ஆனதில்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா டன் லிஸ்ட், அதாவது இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பண்ணலாம். ஆர் எல்ஸ் அது பண்ணுறதுக்கு நமக்கு லேசியாக இருந்துச்சுன்னா இந்த AI driven world you have lot of tools guys. நான் என்ன சொல்றேன்னா, you get used to personal OS like a Notion. ஸோ அது மாதிரி AI டூல்ஸ்லாம் டு டூ அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் என்னோட யூடியூப் சேனல் கண்டென்ட்ஸ்லாம் நான் மேனேஜ் பண்ணுறதுக்கு Notion தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய ஆப்ஸ் அவைலபிளாக அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. தேர்ட் சொல்யூஷன் என்னன்னா, நீங்கள் இந்த ஹாலிடேஸை நல்லா என்ஜாய் பண்ணணும். அதுதான் மெயின் திங். அதுக்கு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி பிளேஸஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இஸ் த பெஸ்ட் வே. அது பண்ண முடியாத சமயத்தில் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் டூல்ஸ், வெப்சைட்ஸ். Neil.fun அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கு. இட்ஸ் லைக் அதில் ஃபன் கேம்ஸ்லாம் இருக்கும், பிரெயினுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி டூல் சம்திங் எல்ஸ். அண்ட் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. It's.io அதுலேயுமே இட்ஸ் லைக் ஸ்டடீஸ் ரிலேட்டடான கேம்ஸ் இருக்கும். அது லைக் அவங்க பிரெயினுக்கான நல்ல எக்ஸசைஸாக இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அண்ட் தென் டிஜிட்டல் கேட் கீப்பர் வச்சுக்கணும் கைஸ். இது வந்து ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் திங். நாங்கள் நல்லா சீரியஸாக படிச்சிருப்போம். ஈவன் இந்த எக்ஸாம் நல்லா சீரியஸாக படிச்சுட்டு இருப்போம். ஏதாச்சும் ஒரு டவுட் வரும், ஓகே ஃபோனை எடுத்து ChatGPTல போய் கேட்கலாம் அப்படின்னு எடுப்போம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சா ரியலைஸ் பண்ணுவோம், நம்ம ஃபோன் எதுக்கு எடுத்தோம், ChatGPTல டவுட் கேட்குதானே, இப்போ எதுக்கு இன்ஸ்டால் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ இது மாதிரி திங்கெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு, லைக் நீங்கள் ஃபோனில் தான் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூ கேன் கீப் அ கேட் கீப்பர். லைக் சம் ஆப்ஸ் ஐ ஹவ் யூஸ்ட். இட்ஸ் லைக் 1 second ஆப். அது என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இட் வுட் ஆஸ்க் யூ டு டேக் அ டீப் பிரெத். ஸோ அப்போக்கில் யூ இட் கம் டு யுவர் கான்சியஸ்னஸ், லைக் நம்ம எதுக்கு இங்கே வரோம், இஸ் தேர் எனி யூஸ் வி ஹேவ் இன் திஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு அவேர்னஸ் இருக்கும். அண்ட் தென் ரீகெயின் ஆப், அதுவுமே நல்லாயிருக்கும். அது ஸ்டடீஸ் அப்போ நீங்கள் அது யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போதைக்கெல்லாம் தேவையில்லை. ஃபோர்த் சொல்யூஷன் என்ன, இது கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும், பட் நல்லா தான் இருந்துச்சு. இது ஒரு ரிசர்ச் பேப்பரில் பார்த்தேன். இட்ஸ் லைக் ஷூ ஆன் ரூட். அதாவது நீங்கள் டம்பாக ஃபீல் ஆகிட்டு பெட்லேயே இருந்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் ஷூ எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் பிரெயின் ஆக்டிவ் ஆகிடுமா. ஒன்ஸ் யூ லேஸ் அப் யுவர் ஷூஸ் யுவர் பிரெயின் வுட் கெட் 10x harder டு லே பேக். ஈவன் நீங்கள் வெளில போகாட்டியுமே இது வந்து நம்ம சைடு பாசிபிள்னா, ஏன்னா கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா வீட்டுக்குள்ளே அந்த அளவுக்கு யாரும் ஷூஸ்லாம் போட மாட்டீங்க. பட் இதோட மீனிங் என்னன்னா, ஃபிசிக்கல் திங், ஏதாச்சும் ஃபிசிக்கலாக ஏதாச்சும் பண்ணும். லைக் யூ கேன் கோ அண்ட் டேக் ஸ்மால் பாத், இல்லை உங்களோட டேபிளை நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இட்ஸ் லைக் உங்கள் ஸ்டடி டேபிளை மெஸ்ஸியாக தான் கன்ஃபார்மாக நீங்கள் வச்சுருப்பீங்க இப்போ இந்த ஹாலிடேஸில் சம் பீப்புள். ஸோ அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணலாம், ஆர்கனைஸ் பண்ணலாம். அது மாதிரி ஏதாச்சும் சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரீசெட் கிடைக்கும். இந்த ஃபோர்த் சொல்யூஷன் அப்படிங்கிறது ரீசெட் பட்டன். அதில் நிறைய திங்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது வருதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் சொல்யூஷன் வந்துட்டோம், ஃபிஃப்த். இதுதான் ரொம்ப வியடா எனக்கு வந்து அடப்பாயிலா அப்படிலாம் இருக்கா அப்படின்னு தோண ஒரு விஷயம். பொதுவாகவே நம்ம வந்து தூங்கணும் அப்படின்னா தான் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு டார்க் ரூம் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் நல்லா வேலை செய்யணும், நேச்சுரலாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த டார்க் ரூம் உதவுது. எஸ், நீங்கள் வந்து 4 hours ஆஃப் ஸ்க்ரோலிங்கில்
உங்க பிரெயின் ஃப்ரை ஆயிருக்கும் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹை பீட்டா டோபமைன் லெவல். ஸோ அந்த மாதிரி டயத்துல நீங்க ஒரு டார்க் ரூம் போயிட்டு லைக் வித்தவுட் ஃபோன், நோ மியூசிக், எதுவுமே இல்லாம இருந்தீங்கன்னா அது வந்து உங்களை ஒரு டோபமைன் ஸ்டேட் ஃப்ளோருக்கு கொண்டு வரும். அதுக்கப்புறம் நீங்க அதுல இருந்து வெளில வந்துட்டு ஆஃப்டர் ஒரு 10 மினிட்ஸ்ல நீங்க எது பண்ணாலும், ஈவன் சிம்பிள் போரிங்கான ஒரு விஷயம், கோடிங்கோ இல்லை ஏதாச்சும் பண்ணாலுமே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபேக்ட்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஏன் தெரியாம இருந்துச்சு அப்படின்னு நினைச்சேன். பட் நீங்க ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குது. வெயிட் ஃபார் த மெயின் கேரக்டர் மூமெண்ட். இந்த ஹாலிடேல என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் பண்ணுங்க. டாடா, பாய்.